இந்தியாவிலேயே ரொம்ப பயங்கரமான அதிகாரப்பூர்வமாக சபிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னா அது ராஜஸ்தானில் இருக்கிற பன்கர் கோட்டை தான். பகல் நேரத்தில் இதை சுற்றி பார்க்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இங்கே ஒரு பறவை கூட உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா இந்திய தொல்லியல் துறையே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு இங்கே ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்த இந்த காலத்துலேயும் அரசாங்கமே பயந்து போய் பூட்டுற இந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பகீர் பின்னணி என்ன, வாங்க பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் ராஜா மாதோ சிங் அப்படின்றவரால் இந்த கோட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு செழிப்பான நகரமாக இது இருந்துச்சு. அப்போது அங்கே இருந்த எல்லா வீடுகள் மேலேயும் கூரைகளோட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சாபத்தால் இந்த கோட்டையும் அதை சுற்றி இருந்த நகரமும் மொத்தமாக அழிஞ்சு பாழடைஞ்ச இடமா மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் ஒன்றில் கூட கூரையே இருக்காது, வெறும் சுவர்கள் மட்டும்தான் இருக்கும். உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாபத்துக்கு அப்புறம் அங்கே யாராவது வீட்டுக்கு மேலே கூரை போட முயற்சி பண்ணால் அந்த கூரை தானாக இடிஞ்சு விழுந்து விபத்து நடந்துருமா. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடுகள் மழையில் நனைஞ்சாலும் வெயிலில் காஞ்சாலும் கூரையே இல்லாமல் சாபத்தோட சாட்சியாக அப்படியே மொட்டையாக நிற்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானே, நாங்கள் ராத்திரி தங்கி நிரூபிக்கிறோம் அப்படின்னு ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் ஒரு சவால் விட்டுட்டு அரசாங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு ராத்திரி உள்ளே தங்கினாங்க. நடுராத்திரி அந்த கோட்டையோட கிணத்துக்குள்ளேருந்து ஏதோ விசித்திரமான வெளிச்சம் வந்திருக்கு. பயந்து போனவங்க அங்கேருந்து தப்பிச்சு காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்காங்க. ஆனால் அங்கே தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நடு ரோட்டில் எந்த ஒரு வண்டியும் வராத நேரத்தில் அவங்க கார் ஒரு பெரிய லாரியில் நேருக்கு நேராக மோதி அந்த 3 பேருமே விபத்தில் கொடூரமாக இறந்தாங்க. அவங்க பார்த்த அந்த விசித்திரமான சக்தி எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த எல்லா மர்மங்களுக்கும் காரணம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டையை சபிச்ச சிந்தியா அப்படின்ற மாந்திரிகனோட ஆத்மாதான்னு சொல்கிறாங்க. இளவரசி ரத்னாவதியை அடைய துடிச்ச அந்த மந்திரவாதி அவங்களுக்கு வசிய மருந்து கொடுத்தானா. ஆனால் இளவரசி அதை கண்டுபிடிச்சி அந்த மருந்தை ஒரு பாறை மேலே ஊற்றுனாங்களாம். அந்த பாறை உருண்டு வந்து மந்திரவாதியை நசுக்கி கொன்னுடுச்சு. சாகிறதுக்கு முன்னாடி அவன் கத்தின கடைசி வார்த்தை, இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட சாந்தி அடையாது, எல்லாரும் இங்கேயே செத்து மடிவீங்க அப்படின்னு அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாளே போர் வந்து இந்த நகரமே வெட்டி சாய்க்கப்பட்டுச்சான். அவங்களோட ஆத்மாக்கள் தான் இன்றைக்கும் அங்கே சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கும் அங்கே போகிற டூரிஸ்ட் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் வளையல் சத்தம் கேட்குறதாவும் விசித்திரமான வாய்ஸ் கேட்குறதாவும் சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நைட் இந்த கோட்டைக்குள்ளே தைரியமாக தங்குவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம மணி ஃபேக்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.